எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம். அதுபோக குரு பகவானுடைய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் 2வது மாதம் கும்ப ராசி விருச்சிக லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. அப்படி பிறக்கப்பட்ட மார்ச் மாதம் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாற்றங்கள் தருமா அல்லது தராதா? இந்த மாதத்தில் 2 விதமான பிரார்த்தம். அதை விட மிகப்பெரிய ஒரு பிரார்த்தம் என்னன்னா, யாருக்குமே இல்லாத ஒரு கொடுப்பனை சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு. சூரிய பகவான் ராசிநாதன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தம் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு பிரார்த்தம் என்னன்னா, சூரிய பகவான் ராசிநாதன். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவீங்க, முடிவு உங்களுடைய முடிவு. 50 பேர் 50 விதமாக சொன்னாலும் 50 விதமாக சொல்கிற விஷயங்கள் எல்லாமே மனசுக்குள்ளே ஏற்றிக்குவீங்க. ஆனால் செயல்படுத்துறது உங்களுடைய எண்ணம் புத்தி சிந்தனைகளை தான் செயல்படுத்துவீங்க. சொல் பேச்சு இருக்காது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சொல் புத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது குறைச்சலாக இருக்கும். இருக்காது, 99% இருக்காது. அப்போ சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? சார் அஷ்டமச்சனி வரப்போகுது, அது அப்பாற்பட்ட விஷயம், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அஷ்டமச்சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரதானுங்க போகுது. அப்போ அஷ்டமச்சனி வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசிக்கிடலாம். இந்த நேரம் அதுக்கு முன்னுக்கு நமக்கு சாதகமான ஒரு தருணம் இருக்குது, அதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கு 7வது பாவகத்தில் சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை பயணிக்கிற காலம் மிக சிறந்த காலகட்டம். வெளியூர் வெளிநாடு போகணுன்ற ஆசை இருக்குதுன்னா இந்த நேரம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். இல்லை வேலையில் மாற்றங்கள் எதிர்பார்க்குறேனுங்க, பதவி உயர்வை எதிர்பார்க்குறேனுங்க, நிறுவன மாற்றம் எதிர்பார்க்குறேனுங்க, ஒரு நிறுவனத்திலேருந்து வேறு நிறுவனத்துக்கு போகலாம்னு இருக்கிறேனுங்க, உண்மையிலேயே தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உண்மையிலேயே நல்லா இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். சிம்மராசிக்காரங்களுக்கு புதன் நீச்சம் பெற்று இருந்தாலும் இந்த மாதத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்திலிருந்து 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் புதனுடைய இடத்தை பார்ப்பாரு. தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் இருவரும் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய மிக சிறந்த நேரம். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடத்திலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் காலமும் நேரமும் சரியாக இருந்தால் மட்டும்தான் போக வேண்டிய இடத்துக்கு நம்மளால் போக முடியும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றதில்லை, 10ல் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது, ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. எல்லாரும் தான் முயற்சி பண்ணுறோம். முயற்சி மட்டும் பண்ண போதுமா? முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், இல்லையா? போன வருஷம் மார்ச் மாதத்துலையும் சூரிய பகவானுடைய பார்வைக்கு மேலே பட்டுச்சு, ஆனால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த காலகட்டம் எப்படின்னா, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சூழலில் 7வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதுதான் ஹைலைட். ஒரு கிரகம் யாருடைய இடத்துல இருக்குன்றதை விட யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது அதுதான் முக்கியம். மாட்டுக்கு பல்லு முக்கியங்க, மனுஷனுக்கு சொல்லு முக்கியங்க, சாஸ்திரத்துக்கு சாரம் முக்கியம், நட்சத்திரம் முக்கியம். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. அதாவது புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு, புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு, குரு பகவானுடைய சாரம், தேவகுருவுடைய சாரத்தில் தான் நமக்கு சனி பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு, கூட சூரிய பகவான். இந்த சூழல்
1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 1லிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமாக இருக்குது. அரசாங்க உத்தியோகம் சில நண்பர்கள் எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி அரசாங்க உத்தியோகம் ஏற்கனவே நான் இருக்கிறேனுங்க, போக்குவரத்து துறையில் இருக்கிறேனுங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறேனுங்க, காவல்துறையில் இருக்கிறேனுங்க, ஏதோ ஒரு துறை பர்மனண்ட் இல்லாமல் இருக்கிறேனுங்க, தற்காலிக பணியில் இருக்கிறேனுங்க, நிரந்தரமாகறதுக்கான வாய்ப்பு, டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போது 1லிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார நல்ல நேரம் பார்த்துக்கோங்க. அதுபோக வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் சார், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், சாமி சத்தியமாக நான் எந்த தப்பும் செய்யலை சார், ஆனால் எல்லாம் தப்பு என் மேலே வந்துருச்சிங்க அப்படின்னா இந்த தருணமானது இந்த தருணத்தில் நீங்கள் குற்றமற்றவர் அப்படின்ட்டு நிரூபிக்கிறதுக்கு உண்டான நேரம் இருக்கும். இன்றைக்கி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே குற்றவாளின்னு சொல்லிட முடியாதுங்க. வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே நிரபராதிகள்னு சொல்லிட முடியாதுங்க. இது எப்படி சொல்கிறதுனா, சந்தர்ப்பமும் சூழ்நிலை தான் ஒருத்தர் நல்லவனாகவும் ஒருத்தர் கெட்டவனாகவும் ஆக்கக்கூடியது. இந்த தருணத்தில் நிச்சயமாக சொல்கிறேனுங்க, மனசார சொல்கிறேன், இது கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், அவருடைய சூழல், 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், சுக்கிரனும் குருவும் நட்சத்திர, அதாவது கிரக பரிவர்த்தனைங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, அசுர குருவும் தேவ குருவும் கிரக பரிவர்த்தனை பெற்று உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய, தனஸ்தானம் சொல்லக்கூடிய, குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்களை பார்க்கக்கூடிய சூழலில் பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மார்ச் மாதம் 29ஆம் தேதி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது, மிகப்பெரிய ஆச்சரியமும் கூட. இது சூரிய பகவான், ராகு, சுக்கிரன், புதன், ஏன் சனி, 5 கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில். அது மட்டும் இல்லை, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்திலிருந்து 5வது பார்வையை உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில். ஏற்கனவே 5 கிரகங்களுடைய பார்வை, அதுக்கப்புறம் குரு 6 கிரகங்களுடைய பார்வை 2வது பாவகத்தில். அது மட்டும் கிடையாது, நமக்கு செவ்வாய் 7 கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் படும். அப்போது உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரப்போகுது, படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வரப்போகுது. அதாவதுங்க, இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு பாதையை தான் காட்டும், அந்த பாதைகளை கூட்டிகிட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. கடவுள் மனச ரூப, யாராவது ஒருத்தர் மூலமாக நீங்கள் எங்கிட்டு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் உங்களை சேர்க்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், என்ன நடந்தது அப்படின்ற விவரம் அனுபவித்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, முதல்லையே மாத தொடக்கம் அன்னைக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்குது. இது எத்தனை ஜோசிகாரங்களுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன், சிம்மராசிக்காரங்களுக்கு ஐன சுகஸ்தானாதிபதி சந்திரன், புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை. கொஞ்சம் யோசனை, நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் நுணுக்கமாக கேளுங்க. இந்த மாதம் பிறக்கப்பட்டது யாருடைய நட்சத்திரம்னு சொன்னனுங்க? புரட்டாதி நட்சத்திரம்னு சொன்னனுங்க. குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொன்னனுங்க. அப்போ புரட்டாதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா? புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ ஏற்கனவே குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரம், கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம், அதாவது சந்திரனுடைய நட்சத்திரம். ஐன சுகஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் குரு, ஐன சுகஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் குரு, புத்திரஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் ஐன சுகஸ்தானாதிபதி. இதனால் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், புத்திர செல்வத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். நல்லது நடக்கிறதுக்கு 1 வருஷம், 1 மாதம், 1 வாரம், 1 நாள் தேவையில்லைங்க. 1 செகண்டு தானுங்க. அந்த 1 செகண்டு 2.5 நாளில் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை பிறக்கப்பட்டு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாக நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாங்க, பட்டம் பார்த்து பயிர் செய். இது விதைக்கக்கூடிய விதைக்கு மட்டும் கிடையாது, நம்ம மனசாலுக்கும் கூட. மனசனுக்கு எதிர்பார்ப்புகளும் மனசனுக்கு ஆசைகளும் இருக்க தான் செய்யுது. ஒரு நிலத்தில் நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிட முடியாது.
அப்படி நம்ம வீம்புக்கும் வீரியத்துக்கு விதைச்சோம்னா விதைச்ச விதை எல்லாமே விளைஞ்சிடும், விளைஞ்சது வீடு வந்து சேராது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நாம் ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கான தருணம் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும். எல்லாரும் ஹோட்டல் கடை வச்சு விடலாமா? எல்லாரும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு விடலாமா? எல்லாரும் ஜோசியக்காரங்கள் ஆகிடலாமா? அது சாத்தியம் இல்லை. நமக்கான பிராப்தம் என்ன, அதை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் உங்கள் ஜாதகம் பாருங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வருது, கோச்சார ரீதியாக பொதுவான விஷயம். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பிராப்தம் இருக்குதுன்னு பாருங்க. வானிலை அறிக்கையில் சொல்கிற மாதிரி தமிழகத்தில் அதுவும் சென்னையில் மழை வருது அப்படின்னா சென்னையுடைய எல்லை வரைக்கும் ஒரே மாதிரியான மழை இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக தான் மழை பெய்யும். அந்த மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதோ அது அப்பாற்பட்ட விஷயம். சிம்மராசியில் பிறந்த எனக்கு எப்படி இருக்குது அதுதானே முக்கியம். உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்றது தயவு செய்து ஒரு முறை பார்த்துக்கிறேங்க, சரியா? ஏன்னா வரக்கூடிய வந்த மார்ச் மாதம் மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய தருணமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருப்பாங்க. 100வது இடத்துல இருக்கிறேனுங்க, 100 பேருக்கு வேலை கொடுக்குறேனுங்க, 1000 பேருக்கு வேலை கொடுக்குறேனுங்க. ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருப்பீங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கான நேரத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணுறோமா பார்க்குறோம், ஒரு நேர காலங்களை பார்க்குறோம். ஒரு வீடு வாசலை கட்டிவிட்டோம் இல்லை கட்டுறோம், நேர காலங்களை பார்க்குறோம். கட்டண வீட்டை கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், நேர காலங்களை பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு செயல் செய்யும்போது தயவு செய்து பாருங்கள். இந்த நேரம் தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். இந்த சிம்மராசி நண்பர்களுடைய பிராத்தத்தை இந்த மாதத்தில் அனுபவிச்சுக்கோங்க, வரக்கூடிய பிராத்தங்களை, சரியா? இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.